நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பறந்து விரிந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த உயிரினங்களில் ஒரு உயிரினம் தான் மனிதன். இன்றைய காலகட்டத்தில் மனிதன் தன்னுடைய அத்தியாவசிய தேவையான உணவு தேவையை எப்படியெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறான் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த காணொலியோட தலைப்பை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு குழப்பமான சிந்தனை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறது, உங்களோட பகிர்ந்துக்க போகிறது என்னென்னா, வரலாற்றில் எப்பவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு நிபுணரை தேடி போய் நான் இந்த உணவை உட்கொள்ளலாமா வேண்டாமா, என் உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்னு இன்னொரு மனிதனிடம் கேட்கக்கூடிய அவல நிலை வரலாற்றில் எப்பயும் இல்லாமல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நாம் இப்போ பேச போகிறதில்ல. இப்போ நம்ம பேச போகிறது, மனிதன் சைவம் சாப்பிடும் உயிரினமா அசைவம் சாப்பிடும் உயிரினமா? காட்டிலிருந்து வெளியே வந்து நாகரிகம் அடைஞ்சு மனிதன் தன்னுடைய தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ள ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த சைவம் அப்படிங்கிற கலாச்சாரமே உருவாகிறது. நான் பேசுறது உணவை பற்றி, மதத்தை பற்றி அல்ல, சைவ உணவை பற்றி. இந்த காணொலியில் மனிதன் சைவம் சாப்பிட்ற உயிரினமா இல்லை அசைவம் சாப்பிட்ற உயிரினமா, மனிதனுடைய உடம்புக்கும் மனதிற்கும் வாழ்வுக்கும் சைவ உணவு அப்படி ரொம்ப ஒரு மேன்மையான தன்மையை கொடுத்துருமா, இல்லை அசைவம் சாப்பிட்றது தான் இயல்பா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சில கருத்துக்களை நம்ம எளிமையாக சுருக்கமாக பார்க்க போகிறோம். விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனலிலிருந்து உங்கள் தீபின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளி மனிதனின் உணவியல் பற்றி, மனிதனுக்கு எந்த உணவு சரியாக இருக்கும், சமுதாயத்தின் நன்மைக்கு எந்த உணவு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தாமதப்படுத்தாமல் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். ஆதி காலத்திலேருந்து மனிதன் காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படி காட்டில் வாழும்போது மனிதன் வெறும் பழங்களை மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான்னு ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டம் வேட்டையாடி மாமிச உணவை தான் கற்கால மனிதன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க. ஆனால் இதில் நிறைய குளறுபடிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உண்மை என்னென்னா, நம்ம தமிழ் சமூகம் நிலங்களை 5 திணைகளாக பிரித்து ஒவ்வொரு திணைக்குமான உணவை தான் உட்கொண்டுகிட்டு இருந்தாங்க. இதில் மாமிசத்தை உட்கொண்டுகிட்டு இருக்கிற மனிதர்கள் வாழ்ந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா பாலை. அப்போ பாலை அப்படிங்கிற நிலம் உண்மையாகவே இந்த பூமியில் இல்லை. முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும், அதாவது மலைகளும் காடுகளும் மழை இல்லாமல் காஞ்சு போயிடுச்சுனா தான் அது பாலையாக மாறுது அப்படின்னு நம்ம சங்க இலக்கியங்களெல்லாம் சொல்லுது. அப்படி பார்க்குறப்போ குறிஞ்சியில் கிழங்க தோண்டி தேனை குடித்து வாழ்ந்த சமூகமும், முல்லையில் ஆடு மாடுகளை மேய்த்து தானியங்களை, கீரைகளை, காய்கறிகளை, பழங்களை உட்கொண்ட சமூகமும் அது மழை இல்லாமல் பாலை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மாமிசை உணவை தான் உட்கொண்டாங்க. வரலாறு தெரியாமல் போகிற போக்கில் மனிதன் என்பவன் முழுக்க முழுக்க சைவ உணவை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய உயிரினம்னு பேசுறது எனக்கு என்னமோ ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அப்படி அவங்க பேசுகிறத வச்சே நான் சொல்கிறேனே, அந்த காலத்தில் இருந்த மாதிரி நாம் இப்போது காடுகள் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையில் இருந்தால், காடுகளில் இயற்கையாக பெய்கிற மழையை வைத்தே முளைக்கக்கூடிய மரங்களிலிருந்தும் செடிகளிலிருந்தும் கொடிகளிலிருந்தும் காயும் கனியும் கிழங்கும் கீரைகளும் இன்னும் நிறையா உண்ணக்கூடிய மலர்களும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ காடுகளையே முழுசாக அழிச்சிட்டு முழுக்க முழுக்க நகரங்களிலும் மாநகரங்களிலும் வந்து உக்காந்துட்டு இருக்கிற மனிதனை நீங்கள் சைவ உணவை உட்கொள்ளுங்க அப்படின்னா, சைவ உணவு முழுக்க முழுக்க கார்ப்பரேட் கையில் இருக்குது. இதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்க முடியாது. இன்னும் சில 5-10 வருடங்களில் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. சைவ உணவை உற்பத்தி செய்யணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரு நிறுவனங்களோட உதவி இல்லாமல் உற்பத்தி செய்யவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உயிரினங்கள், நீங்கள் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ மீனையோ உட்கொள்கிறீங்க அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க ஒரு நிறுவனத்தை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நாட்டுக்கோழியை வாங்கி விட்டிங்கன்னா அது இணை சேரும், முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும், உங்களுக்கு உணவு கிடச்சிரும். ஆனால் நீங்கள் ஒரு கத்திரிக்காயை விளைவிச்சு உணவாக உட்கொள்ளணும் அப்படின்னா அந்த கத்திரிக்காய் விதை முதல் கொண்டு அதை விளைவிக்க தேவையான நீர்ப்பாசனத்திற்கு அவசியமாக இருக்கக்கூடிய PVC பைப்பிலிருந்து, அதற்கு தெளிக்கக்கூடிய உரத்திலிருந்து, விற்கக்கூடிய சந்தைகளுக்கு போகக்கூடிய டீசல் செலவு முதல் கொண்டு நீங்கள் வேறு ஒரு பெரு நிறுவனத்தை தான் சார்ந்திருக்க வேண்டியது இருக்கும். அப்போது அசைவ உணவு உங்களை தற்சார்புக்கு கொண்டு போகுமா, இல்லை சைவ உணவு உங்களை தற்சார்புக்கு கொண்டு போகுமா? கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க. தாவரம் சார்ந்த உணவுகளை உற்பத்தி செய்கிறதுல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள பசுமை புரட்சி, நம்மாழ்வார் வந்து அதை பச்சை புரட்சின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை புரட்சி வரும் காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் பின்பற்றி வந்த விவசாய முறை வந்து முழுக்க முழுக்க மழையை நம்பி விவசாய முறையை அவங்க பின்பற்றி வந்தாங்க. மானாவரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து உங்களுக்கு பெரிதாக செலவினங்கள் வந்து இருக்காது. பெய்கிற மழையை கொண்டு வெறும் ஆடு மாடுகளை கொண்டு
அவற்றின் கழிவுகளை கொண்டு உரத்தை உற்பத்தி செய்து ஏர் பூட்டி மாடுகளை வைத்து உழவு ஓட்டி தான் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதற்கு பெரிய செலவெல்லாம் இல்லாத தற்சார்பு முறையான ஒரு விவசாயம். ஆனால் இந்த காலத்தில் நம்ம சைவ உணவுன்னு பேசும்போது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிரமங்களை இந்த சைவ உணவை முன்னெடுத்து பேசக்கூடிய நண்பர்கள் புரிஞ்சுதான் பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்னென்னா, இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் ஒரு 12 ஏக்கர் தோட்டம். இந்த தோட்டத்தில் நம்ம தாவரங்களை வளர்த்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த காணொலியில் பார்த்த இந்த காட்சியில் பார்த்த இந்த தண்ணீர் தொட்டி நமக்கு மிக மிக அவசியம். இந்த தண்ணீர் தொட்டியை அமைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் கட்டிடத்தால் அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும். அதாவது மைண்ட் ஃப்ரீயாக ரொம்ப காலத்திற்கு இந்த இடத்துல நம்ம விவசாயம் செய்யணும்னா இந்த மாதிரியான கட்டுமானங்கள் இப்போ தேவைப்படுது. ஏன்னா முன்ன மாதிரி நம்ம மானாவாரியை நம்பி விவசாயம் செய்வதில்லை. எல்லாமே ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர்ற கட்டாயத்தில் நாம் இருக்கோம். எல்லா விதைகளுமே காசு கொடுத்து வாங்குகிறோம். அந்த விதைகளை நடுவதற்கு காசு செலவாகுது, அதற்கு உரத்திற்கு காசு செலவாகுது, அதற்கு நீர்ப்பாசனம் செய்வதற்கு காசு செலவாகுது. அது மட்டும் இல்லாமல் 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு தொட்டியை கட்டுறோம் வெறும் 10 ஏக்கர் நிலப்பரப்புக்கு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு முழுவதும் நீங்கள் தாவர உணவை உற்பத்தி செஞ்சு கொடுக்கணுன்னா எவ்வளவு செலவாகும்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் சைவ உணவை சாப்பிடுங்க, அசைவம் வேண்டான்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டுறீங்க சைவ உணவை உற்பத்தி செய்யலாம்னு. ஆனால் சைவ உணவை உற்பத்தி செய்கிறதுக்குன்னு சில சிரமங்கள் இருக்குது. அது தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் அதை சொல்லணும்னா இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அற்புதமான குளம் அரசர்கள் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஒரு குளம். ரொம்ப அற்புதமான குளம். இந்த குளம் அமைந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த காணொலி வாயிலாக நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த காணொலியை நான் முடிச்சிடுறேன். சைவ உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லோரும் மனதையும் ஒரு ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போய்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். சைவ உணவுகளை உற்பத்தி செய்வதற்கு நீர் ஆதாரங்கள் தான் ஆணிவேர். அந்த நீர் ஆதாரங்கள் சமீப காலமாக நம்ம அரசாங்கத்தாலையும் சரி, அதிகாரிகளாலையும் சரி, பொதுமக்களாலையும் சரி புதிதாக உருவாக்கப்படவும் இல்லை. ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்படி அற்புதமாக உருவாக்கப்பட்ட இந்த மாதிரியான நீர்நிலைகள் புதுப்பிக்கப்படவும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஒரு தாவர உணவை உற்பத்தி செய்வதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமங்கள் ஒரு விவசாயிக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவருக்கும் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் தெரியும். தயவு கூர்ந்து கைகூப்பி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு சைவ உணவு சாப்பிடணும்னா நீங்கள் சைவ உணவை மட்டும் சாப்பிடுங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகமே சைவ உணவுக்கு மாறினாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திற்கு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக மனித இனம் மிகுந்த தொந்தரவுகளுக்குள்ளே போகும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சைவ உணவை உற்பத்தி செய்து கொடுக்க முடியாது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் காரணம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள். நம்ம நாட்டில் இந்த மாதிரி நீர்நிலைகளை காப்பாற்றுறதுக்கான திட்டங்களும் இல்லை, அதற்கான மனிதர்களும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சைவ உணவை உற்பத்தி செஞ்சு மனிதர்கள் எல்லோருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எந்த காலத்துலையும் நடக்கவே நடக்காது. நான் இறுதிக்கும் இறுதியாக சொல்கிறேன், அசைவ உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் நண்பர்கள் சைவத்திற்கு மாறலான்னு ஏதாவது ஒரு எண்ணம் உங்கள் மனதின் ஓரத்தில் இருந்தாலும் சரி, அதை தூக்கி தூர போட்டுருங்க. எதிர்காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் சிரமப்படுவீங்க. சைவ உணவு கண்டிப்பாக எல்லோருக்கும் கொடுக்கவே முடியாது. இன்றைய சூழல் அந்த மாதிரி. விவசாயத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம காப்பாற்றணும்னு நினச்சாலும் சில காரியங்களை நம்மளால் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் கண்டிப்பாக செய்து முடிக்கவே முடியாது. அதில் ஒன்று மனிதர்களை முழுக்க முழுக்க சைவ உணவை சாப்பிட வைக்கிறது தான். சரி, நான் ரொம்ப இந்த கருத்தை பற்றி நிறையா காரியங்களை பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதற்கு மேலே பேச ஒன்றும் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான், விவசாயம் என்பது ஒரு தவம், விவசாயம் செய்வது என்பது ஒரு வரம். ஆனால் எவ்வளவு வரம் நமக்கு கிடைத்தாலும் விவசாயத்தை முழுமையாக எல்லா மனிதர்களுக்குமான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய களமாக நம்மளால் மாற்ற முடியாது. இருந்தாலும் தொடர்ந்து நம்ம விவசாயம் செய்வோம். தாவரங்களை மட்டும் சார்ந்த விவசாயத்தில் தாவரங்கள், விலங்கினங்கள், சைவ உணவு உற்பத்தி, அசைவ உணவு உற்பத்தி எல்லாவற்றையும் செய்து இந்த உலகத்திற்கு உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய தலைமுறையை நாம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை இந்த இடத்துலேருந்து நான் முடிச்சுக்கிறேன். வேறு தகவல்களுடன் வேறு இடங்களிலிருந்து வேறு வகையான காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.